கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவில் கூட என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் இதுவரை வழிபட்டது வந்ததான தெய்வங்கள் உங்களை சும்மா விடாது என்று கூறியும் நம்முடைய இந்து வேதங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் கடந்த பதிவிலே நான் வெளியிட்டிருந்தேன். இந்த பதிவில் முதல் கேள்விக்கு நான் விடை கொடுக்குறேன். அதாவது, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்பும். நம்ம இதுவரை நம்ம வழிபட்டு கொண்டிருந்ததான தெய்வங்கள் நமக்கு எதிராக நிற்கும், நம்முடைய குடும்பம் நமக்கு எதிராக நிற்கும், நம்ம வேலை ஸ்தலத்தில் நமக்கு எதிராக இருப்பாங்க, அதுபோல் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க நமக்கு எதிராக மாறுவாங்க. இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது, ஒரு பரீட்சை, நீங்கள் பரலோகமா நரகமா அப்படின்னு வரும்பொழுது, நான் பரலோகம் தான் வேணும்னு உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மற்ற எல்லாத்தையும் விடுபட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். அதான் மெய்யான மனம் திரும்புதல் என்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜென்ம பாவம் மன்னிக்கப்பட்டு கர்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நமக்குள்ளே ஒரு பெரிய இளைப்பாறுதல் வந்து அந்த அனுபவித்து கொண்டு இருக்கும்போது அதை நீ அப்படியா இருக்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை வரும். எனக்கும் வந்தது. 3 நாள் உபவாசத்தை 40 நாளாக நான் மாற்றினேன். 40 நாள் உபவாசம் போது 40 நாளும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, பசிக்குதுன்னா டீ மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அது மாதிரி மாற்றினேன். அப்படி இருக்கும் போதில் கடை திறக்க ஆரம்பித்தேன். கடை திறந்து அந்த 3 நாளைக்கு அப்புறம் பூட்டி திறந்தவொடனே எல்லோரும் வந்து கடன்காரர்கள்லாம் திட்டுவாங்களான்னு பார்த்தா திட்டலை. என்ன சார் 3 நாள் எங்கே வெளியே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல் நார்மலாக கேஷுவலாக மாறினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்துப்பிடியில் இருக்கிற அந்த 3 மாதம் வார்னிங் கொடுத்துட்டு போன நபர்கள்லாம் வந்து, சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கையை தூக்கிட்டு பதறாமல் கொடுங்க, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த 3 நாள் கடையை போட்டோன்னே அவன் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஒன்று ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது செய்து கொண்டாங்களா என்ன நினச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சூழ்நிலை மாற்றினது தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் இதெல்லாம் மாற்றினதுனாலும் மற்ற போராட்டங்கள் இருந்தது. நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்படுகிற காரியம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அதே நேரம் சைடில் இந்த போராட்டங்கள்லாம் வரும். வந்தது பார்த்திங்கன்னா, எனக்கு எப்போவுமே விருதுநகர்லேருந்து நான் அருப்புக்கோட்டைக்கு தான் சபைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா விருதுநகரில் எனக்கு அப்போ நான் மருந்து கடை வைத்திருந்த பொழுது நான் இந்துவாக தான் இருந்தேன்றனால அங்கனக்குள்ளே சர்ச்சுக்கு அப்படி இப்படின்னு போனால் என்னுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் என்கிற காரணத்தினால அருப்புக்கோட்டையில் அவங்க வீட்டில் அவங்களுடைய சித்தப்பா வந்து மாடியில் வச்சு நடத்துகிற அந்த சபைக்கு தான் நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அங்கே தான் நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ அப்படி போய்கிட்டு இருந்த போதில் அந்த ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு வந்து கடைக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனை நடந்தது. யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு வயதான அம்மா வந்து பட்டை போட்டு ஒரு சாமியாராட்டம் ஒரு அம்மா வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போகிறது, ஒரு செகண்டு கடைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கண்ணெல்லாம் அப்படி துருன்னு முழிச்சிக்கிட்டு நாக்கை அப்படி திருத்திக்கிட்டு கையை அப்படி வச்சுட்டு அப்படி தின்னது செஞ்சு என்னை பார்த்து அப்படி செஞ்சு என் வீட்டுக்கார மட்டும் அப்படியே ஒரு முறைச்சிட்டு அப்படியே கடந்து போச்சு. எனக்கு என்னடா அந்த அம்மா யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி நம்மளை வந்து இப்படி வந்து முறைச்சிட்டு போகுதே, இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, ஏன் இப்படி பண்ணிட்டு போகுதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றத வெளியே உள்ள அந்த நபர்களுக்கு தெரியுது. அப்போது என்னென்னா, ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா நமக்கு வெளியில் வந்து இந்த விரோதங்கள்லாம் நடக்கும். அது மாத்திரம் இல்லை, திடீர்னு எனக்கு வழக்கமாக மருந்து சப்ளை பண்ணிக்கிருக்கிற ஒரு வயதான நபர், அவர் நல்லா பேசி நல்ல நண்பராட்டம் சந்தோஷமாக வந்து பேசக்கூடிய ஒரு நபர். அவருக்கு என்ன நினச்சாரோ, நான் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நீ சர்ச்சுக்கு தான் போகிறேன்னொன்னையும் வந்தவனையும், டேய் நீ எவ்வளோ கூட விலை போன, அறியேட்ட வேலை எம்பிட்டுக்கு போனேன், 2 லட்சம் கொடுத்தாங்களா 3 லட்சம் கொடுத்தாங்களா, ஏன்டா இப்படி இந்தியாவை பங்கு போட்டு விற்கிறீங்கன்னார். என்னடா இருந்தாலும் தேவையில்லாமல் நம்மகிட்ட இப்படி வந்து பேசுகிறாரே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கும்பிட்றீங்க, எனக்கு இது வரைக்கும் நான் கும்பிட்டு எந்த தெய்வங்களும் எனக்கு எந்த இதுவும் செய்யலைன்னவனையும் நான் இந்த இதில் போய் சேர்ந்துருக்கிறேன். எனக்கு வந்து அவங்க பணமும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, அப்படி பணத்துக்காக நான் ஒன்றும் என்ன செய்யலை, போகலாம், கடவுள் என்னோடு கூட பேசினார் அப்படின்னேன். ஆமாம் கிழிச்சார் அப்படின்னாரு. கிழிச்சார் வந்து சேர்ந்துட்டாங்க நாய் அப்படின்ட்டு போனார். எனக்கு சரி பேசுகிறேன் மனுஷன் போயிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் அமைதியாக இருந்தேன். அதாவது ஒரு பரம விரோதி எப்படி பேசுவானோ அந்த மாதிரி என்கிட்ட பேசினார். சரி, அவருடைய பக்தி வைராக்கியம் அவரை பச்சித்ததுன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். சரி, நம்ம வந்து சரிண்ணே, எனக்கு வந்து யாரும் சொல்லியெல்லாம் மாற்றலை,
நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அடுத்து மருந்து கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நான் வேறு ஆள்கிட்ட மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டேன். உனக்கெல்லாம் இனிமேல் நான் மருந்தே தர முடியாது போடா அப்படின்னு போயிட்டார். சரி போயிட்டு வாங்கினேன்ட்டேன். அதுக்கு அடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வந்து இந்து கோயில்களில் என்னுடைய மாமனார் வந்து பக்தி வைராக்கியமாக அவர் இருந்ததுனால சில கோயில்களுக்கெல்லாம் தன்னுடைய மகளுக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் ஆனதுனால சில கோயில்களுக்கு பண்ண நேர்த்திக்கடனுக்கு எங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு உட்கார வச்சு தலையிலெல்லாம் அந்தந்த அபிஷேகத்தை நடத்துவாங்க. பழத்தை வச்சு எடுப்பாங்க, தேங்காயை வச்சு உடைப்பாங்க, அப்புறம் என்னென்னமோ இதெல்லாம் வச்சு தலையில் அந்த சாங்கன்யம் மாதிரி பண்ணி கழிக்கிற மாதிரிலாம் செஞ்சு அதெல்லாம் பண்ணாங்க. அந்த தெய்வங்களுக்கு மத்தியில் அந்த மூலஸ்தானத்துக்குள்ளேயே, அதாவது கருவூலம் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த சாங்கன்யமெல்லாம் பண்ணி எங்களை அனுப்பிவிடுவாங்க. கொஞ்சம் மாலையும் போட்டு மாலை மாற்ற சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னைய வந்து அந்த வாரம் மாமா வந்து அவங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட சாமி கும்பிட்றதுக்கு நீ வந்தே ஆகணும், நீங்கள் வரணும் அப்படின்றாரு. நான் வந்து அதுக்குள்ளே ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கிட்டு இது அவங்களுக்கு தெரியாது. நான் இதிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிக்கும் முதல்ல ஒரு வாரம் வந்து அங்கே அருப்புக்கோட்டைக்கு சபைக்கு போயிருக்கிறேன். ஆனால் எப்படியும் இது வந்து அவங்களுக்கு காதுக்கு அரசல் பரசலாக இவர் வந்து சர்ச்சுக்கு அவங்க இதுக்கு போய்க்கிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோடனே எனக்கு ஃபோன் வருது, மாப்பிள்ளை எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், நான் இந்த மாதிரி நான் அருப்புக்கோட்டை வரைக்கும் ஒரு விஷயமா வந்திருக்கிறேன், அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு, அவங்களுடைய ரிலேஷன் தான்றதுனால அங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு. சரி மாப்பிள்ளை, நீங்கள் இந்த வாரம் சாயந்தரமாக நீங்கள் ரெடியாக இருங்க வர்றேன்னாரு. இல்லை மாமா, இந்த வாரம் வர முடியாது மாமா, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு. அந்த வாரம் வந்து என்ன சொல்லி தப்பிக்கலாங்க, முதல்ல வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்காரமாக தலை குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லி தப்பிச்சிட்டேன். தப்பிச்ச உடனே சரி மாப்பிள்ளை, அடுத்த வாரம் போயிடுவோம், கன்ஃபார்மாக நீங்கள் வரணும், மறந்துடாதீங்க அப்படின்ட்டு. அப்படி சரி மாமா பார்ப்போம், நீங்கள் இது பண்ணுங்கள், நான் வந்துடுவேம்மா, நான் காலைல வந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு போன வச்சிட்டேன். அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், என்கிட்ட வந்து டைம் செட்டுன்னு சொல்லி அப்போ பிபிஎல் ஃபோன் நம்பர் ஒன்று வச்சுருந்தேன், அதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த வாரத்தை நான் கழிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் சபையில் 3 நாள் கன்வென்ஷன் வச்சுருக்குறாங்க. அந்த வாரத்தில் நாங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணியே ஆகணும். ஆனால் இவர் எங்களை அடுத்த வாரம் கூப்பிட்றாரு. நாங்கள் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அங்கே எங்களோடு கூட தேவன் ஒரு சிலர் மூலிமா வார்த்தையில் பேசுகிறார், தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறார், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. அவங்க யாருக்குமே இவங்களை பற்றி தெரியாது, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நான் போகணுன்ற கட்டாய சூழ்நிலையில் இருந்தது. இந்த இடைப்பட்ட சம்பவங்களில் என்ன நடந்ததுன்ற காரியத்தை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.